ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டே பை டே விளாக் மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 3 நாளில் எடுத்த விளாக், குட்டி குட்டி கிளிப்ஸாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லு இருந்துச்சு, அதை ஃபுல்லும் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட. நான் என்னென்ன பண்ணேன்னு பார்த்துடலாமா? நான் பார்த்தீங்கன்னா முந்தின நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாத்தையுமே நாங்கள் வச்சுருந்தோம். காலையில் பார்த்தீங்கன்னா எக் புரோட்டா போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் குத்து புரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா குத்து புரோட்டா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருவேன் எப்பயுமேவும். நம்ம வழக்கம் போல் பண்ணுறது தான். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காமல் பாருங்கள். நாம பார்த்தீங்கன்னா புரோட்டா இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக பிச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான மசாலாலாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிண்டினீங்கன்னா குத்து புரோட்டா ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்துருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சு. அதை தான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சார்ஜர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 கிட்ட போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் சார்ஜர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆகவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொன்று போட்டில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, செம்ம வெயிட்டாகவும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த வயர்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த போட் கம்பெனி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால இதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் ஆர்டர் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நான் சார்ஜ் போட்டு பார்த்தேன், நல்லா சூப்பராகவே ஏறிச்சு. நீங்கள் இந்த கம்பெனியில் ட்ரை பண்ணணுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே 2 கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதாங்க, இந்த திங்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இது பேக்கெட் பார்த்தீங்கன்னா செம்ம சேஃபாகவும் வந்துருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு, குவாலிட்டி செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, எனக்கு இது முடிஞ்சிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் வந்துச்சு. அதுவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிட்டேன் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி எதுவுமே சாப்பாடு பண்ணலை. அதனால் பார்த்தீங்கன்னா கடையில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா குஸ்கா தான் வாங்கியிருந்தோம். அதுக்கு சைடிஷாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எக்கே நம்ம போட்டுடலாம், ஆம்லேட் போட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டாச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக ஆம்லேட் போடுவோம். இந்த மட்டன் பொடியெல்லாம் போட்டு போடுவோம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுவீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் என்னோடய தம்பிக்கு மட்டும்தான். அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வெங்காயம் எல்லாத்தையுமே உரிச்சிட்டு அதை நான் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கல்ல வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியை வச்சு அங்கிட்டு இங்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நான் மட்டன் பொடி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா உங்ககிட்ட. அந்த மட்டன் பொடியை பார்த்தீங்கன்னா அதில் நல்லா கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த தோசை கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அங்கிட்டு இங்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே வெந்துடும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா அதுவும் இதுவும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு முட்டையை எடுத்து உடச்சிக்கிறேன். உடச்சிட்டு அதில் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் வெள்ளை கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே கிண்டி கிண்டி விடணும். நம்ம கலக்கி பண்ணுவோம் பார்த்தீங்களா வீட்டில், ஒரு மாதிரி இந்த சைடாக திருப்பி திருப்பி விடுவோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம திருப்பி விடுவோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டு ஒவ்வொரு சைடாக அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி முடிச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபாக அப்படியே ரவுண்டாக வச்சுட்டிங்கன்னா சூப்பரான ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. சுற்றி நீங்கள் எண்ணெயை தெளிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுறத வேலை. எனக்கு பாருங்கள் நல்லா சேஃபாக வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா சுற்றி எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றிட்டு ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி பார்த்தீங்கன்னா கடையில் போய் குஸ்கா வாங்கிட்டு வந்துட்டான். எனக்கும் அவனுக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தான். செம்மையாக இருந்துச்சு குஸ்கா. அது கூட பார்த்தீங்கன்னா வெங்காய ரைத்தா கொடுத்துருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அது கூட நம்ம ஆம்லேட்டை வச்சு சாப்பிடும்போது அதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டு மனசார சாப்பிட்டேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது மறுநாளோட கிளிப்ஸு. என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் எக்கை வச்சு தாங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருந்தேன். எதுக்குன்னே தெரில, எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சைடிஷுக்கு தான். ஆல்ரெடி எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா சாதம் எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. பட் சைடிஷ்க்கு எதுவுமே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா கடாயை வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றி வெங்காயத்தெல்லாம் போட்டாச்சு. அதை நல்லா வதக்கியாச்சு. வதக்கி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை பொடி மாஸ் இருக்கலாம், அந்த மாதிரி தான் போடுறதுக்கு தான். வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வர அளவு நான் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்பையும் அடிப்பிடிக்கிற அளவு வச்சிடாதீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தேவையான மசாலா எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம்.
பாருங்கள், நான் பார்த்தீங்கன்னா பிரியாணி பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பொடி வேணுமோ அது போட்டுக்கோங்க. பிடிக்கிற பொடியை போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு உப்பு தூவி விட்டாச்சு. தூவி விட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவு கிளறணும். அந்த கலரே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ரெட்டிஷாக வர அளவு நான் கிளறி விட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அந்த முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா தூள் தூளாக ஆகணுங்க. நல்லா தூளாக இருக்கிற அளவு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு பெப்பர் பொடி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். போட்டு அதை நல்லா கிளறி விட்டு எனக்கு இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அது முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சாதத்தை வச்சு அதுக்கு குழம்பெல்லாம் ஊற்றிட்டேன். எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா நான் எக்கு எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அதை தான் உட்காந்து நான் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு இந்த கூட பார்த்தீங்கன்னா இந்த எக்கு இந்த மாதிரி இருக்க சைடிஷ் இருந்தாலே நமக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா தன்னை போல் உள்ளே போய்க்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சைடிஷ் எப்பயுமே எடுத்துக்கிடுவேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாதம் சாப்பிட்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகும். மித்த இது பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே இறக்குறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபேஸ் பேக் ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டாச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒன்று தான். அந்த கடலை மாவு வச்சே ஏதாவது பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹனி வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹10 தான். செம்மையாக இருந்துச்சு. அதை கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்டு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதையும் ஊற்றிக்கோங்க. அந்த தயிரை மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் தான் அந்த தயிர் வச்சுருந்தேன். அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்புறம் இந்த பேஸ்ட் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை தேய்ச்சாலே நம்ம ஸ்கின்னு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நான் பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊற விட்டுட்டு அதை அப்படியே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு வேலை வந்துருச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சுங்க. அதனால் என்னோடய தம்பி எப்படியோ பாடாப்படுத்தி அவனை ஜூஸ் போட வச்சாச்சு. ஹெல்த்தியாக ஏதாவது ஜூஸ் குடித்தா நல்லது தானே. தினமும் இந்த மாதிரி எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். பட் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால எடுத்துக்கவே முடியலை. முதலாம் பார்த்திங்கன்னா தினமும் குடிப்போம். இப்போ குடிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. ஏன்னா அவன் காலேஜ் போயிடுவான். நம்ம ஏதாவது வேலையாக இருந்துருவோமா அப்படியே போயிடும். இன்றைக்கி என்ன ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை வச்சு என்னமோ ஒரு ஜூஸ் போடுறான். அது செம்ம ஹெல்த்தியாக இருக்குங்க. அந்த பேரிச்சம்பழம் இந்த மாதிரி எல்லாமே போடுவான். நான் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். அந்த 2 வாழைப்பழத்தையும் நல்லா அந்த மிக்சியில் போட்டதுக்கப்புறம் பாதாம் இருக்குல்ல அதை ஒரு 4-5 பீஸ் உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு அந்த வாழைப்பழத்தை நல்லா நசுக்கி விட்டதுக்கப்புறம் அது உள்ளே அடுத்ததை போட்டுடலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மிக்சியில் பார்த்தீங்கன்னா அடியாகாதுங்க. அதுக்காக தான் நான் அந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே நசுக்கி விட்டுட்டுருந்தேன். அது முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் இருக்குல்ல அதை ஒரு 4-5 பீஸ் கிட்ட போட்டுக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிறது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னா அது திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணி பால் எதுவும் சேர்க்க வேணாம். இந்த இதை வச்சு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம மில்க் ஊற்றிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் ஃபார்முக்கு வந்துருச்சு. லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மில்க் இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா நான் பாக்கெட்டில் ஆல்ரெடி சொன்னது தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதையும் அரைச்சிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு என்னோடய அம்மாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு நாங்கள் 3 பேரும் தான் எடுத்துருந்தோம் அந்த ஜூஸு. நாங்களும் பார்த்தீங்கன்னா மனசார குடிச்சிட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை.